அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. சமயம் சார்ந்த மாதிரி வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு பௌத்தம் சார்ந்த மாதிரி வினாத்தாள் இது முதல் வினாத்தாள். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். பௌத்த சமயம் எப்பொழுது தோன்றியது? கிமு 4 முதல் 6ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் தோன்றியதாக கூறுவர். பௌத்த சமயத்தின் தோற்றம் குறித்து கூறப்படுகின்ற கருத்து. மன்னர் கௌதம புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்று இந்த சமயத்தை நிறுவினார். பௌத்த சமயத்தின் பிரிவுகள் யாவை? 3 பிரிவுகள் அதே சமயம் அந்த 3 பிரிவுகளும் எந்தெந்த நாடுகளில் பரவியிருந்தன என்பதும் நம்ம பார்க்கிறோம். தேரவாத பௌத்தம் அது பார்த்தீங்கன்னா இலங்கை. முதல்ல 3 பிரிவுகள் என்னென்ன? தேரவாத பௌத்தம், மகாயான பௌத்தம், வஜ்ரயான பௌத்தம். சரிங்களா? இப்ப தேரவாத பௌத்தம் இலங்கை, சீனா, ஜப்பான், கொரியா, தென்கிழக்கு ஆசியா, அதாவது கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, பர்மா, வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் தான் தென்கிழக்கு ஆசிய நாடுகள். சரிங்களா? அடுத்து மகாயான பௌத்தம் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு ஆசியாவில், அதாவது சீனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர், தைவான் அப்படிங்கிறத தாய்வான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து வஜ்ரயான பௌத்தம் பார்த்தோமானால் திபெத், மங்கோலியா, நேபாளம், பூடான், இந்தியா, ரஷ்யாவினுடைய சைபீரியா பகுதிகளில் பரவி இருந்தது. சரிங்களா? இது நம்ம பௌத்த சமயத்தினுடைய 3 பிரிவுகள். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த மகாயான பௌத்தம்னா இதை ஹீனயான பௌத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அது அடுத்து வருகின்ற வினாக்களில் நாம் காணலாம். புத்தருக்கு பிறகு பிரிந்த பௌத்தத்தின் செயல்முறைகள் யாவை? இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அது பிரிந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக பிரியுது. ஒன்று ஹீனயானம், மற்றொன்று மகாயானம். இந்த ஹீனயானம் தான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, தேரவாத பௌத்தம்னு சொல்லிட்டு அது நம்ம இது. சரிங்களா? புத்தரை குருவாக கருதுவார்கள். உருவ வழிபாடு கிடையாது. மகாயான பௌத்தத்தை சார்ந்தவர்கள் புத்தரை தெய்வமாக கருதுவார்கள். உருவ வழிபாடு செய்வார்கள். இந்த மகாயானம் என்ற பிரிவு தான் தமிழகத்தில் மிக அதிகமாக பரவி இருந்தது. சரிங்களா? அடுத்து வடநாட்டில் தோன்றிய பௌத்த சமயம் இந்தியா உள்பட வெளிநாடுகளிலும் வேறுன்ற முக்கிய காரணமாக அமைந்தவர் யார்? மௌரிய மன்னர் அசோகர். புத்தர் போதனைகளில் முக்கியமான கொள்கையை எவ்வாறு குறிப்பிடுவர்? புத்தருடைய கொள்கைகள் தமிழில், சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில். தமிழில் பார்த்தோமானால் சார்பில் தோற்ற கொள்கை என்று கூறுவர். சமஸ்கிருதத்தில் பிரதிதிசய முப்பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பாதம் அப்படிங்கிறதுக்கு 3 கொள்கைகள். அதனால அது பிரதிச்சயச அப்படின்னு சொன்னா பிரதி தியச அப்படிங்கிறது. அடுத்து ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா டிபெண்டன்ட் ஒரிஜினேஷன், அதான் சார்பில் தோற்ற கொள்கை. இது என்னங்கிறது இப்ப பாருங்களேன். சார்பில் தோற்ற கொள்கை என்றால் என்ன? எப்பொருளும் தோன்ற சார்புகள் காரணமாக உள்ளன. ஆதலின் ஒரு பொருளை உண்டு என்றோ இல்லை என்றோ உரைப்பது பிழை. எப்பொருளும் சார்பினால் தோன்றி மறைந்து தொடர்தலின் நிலைபெறான தன்மை இல்லை. சரிங்களா? ஒரு பொருள் தோணுது அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் உண்டுன்னு சொல்ல முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த காரணமானது தோன்றும் மறையும் தோன்றும் மறையும் இப்படியே தொடர்ந்து இருப்பதனால அது நிலையாக இருப்பது இல்லை. சரிங்களா? இந்த தோன்றி மறைதல் என்பது தொடர்ந்து நடக்குது. அது எப்படின்னாக்கும் விளக்கு சுடர் போலவும் நீர் போலவும் நடக்கின்றது. அதனால இந்த இரண்டிற்கும் இடையே நிறுத்தம் என்பது இல்லை. சரிங்களா? அதே சமயம் இந்த கொள்கை உடையவர்கள் கடவுள் கொள்கையினை புறக்கணிப்பவர்கள். ஒன்று தோன்ற ஒன்று சார்பாக உள்ளது, அதாவது ஒன்று தோன்றுவதற்கு ஒன்று காரணமாக இருக்கின்றது என்பதுதான் இவர்களுடைய கொள்கை. அதான் சார்பு இல் தோற்ற கொள்கை. சரிங்களா? அடுத்து புத்தர் கூறும் பௌத்த சமயத்தின் நோக்கம் யாது? ஆசைய துன்பத்திற்கு காரணம் என்பதை கண்டறிந்து அதிலிருந்து விடுபடுகின்ற நிர்வாண நிலையினை அடைவதுதான் பௌத்த சமயத்தின் நோக்கம் என்று கூறுகிறார்.
புத்தர் கண்ட 4 உண்மைகள் யாவை? துன்பம் உண்டு. துன்பத்திற்கு ஒரு காரணம் உண்டு. துன்பத்தை நீக்க முடியும். நீக்குவதற்கு வழி உண்டு. துன்பம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ, நம்ம இந்த பிறவி இருக்கு இல்லையா? இந்த பிறவி, இறப்பு இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் துன்பங்கள். சரிங்களா? அதே சமயத்துல பசி, மயக்கம், காமம், கொலை, கொள்ளை இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமும் துன்பத்துக்குள்ள அடங்கும். இந்த துன்பத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். இது என்ன காரணம்? ஆசை. சரிங்களா? இந்த துன்பத்தை நம்மால நீக்க முடியும். ஆசையினை நாம் நீக்கி வெளிய வர முடியும். அதுக்கான ஒரு வழியும் இருக்கின்றது என்று கூறுவது தான் புத்தர் கூறுகின்ற 4 உண்மைகள். இந்த துன்பத்தை நீக்க உதவுவதாக கூறப்படுவது எது? இந்த வழின்னு சொன்னார் இல்லையா? அது எது? அஷ்டாங்க மார்க்கம். மார்க்கம் என்றால் வழின்னு அர்த்தம். அஷ்டம் என்றால் 8ன்னு அர்த்தம். அப்ப 8 வகையான வழிகள் இருக்கின்றன. இந்த அஷ்டாங்க மார்க்கம் எனப்படும் 8 வகை நெறிகள் என்னென்ன? நற்காட்சி, அதாவது ரைட் வியூ. நல் எண்ணம், ரைட் தாட். நன்மொழி, ரைட் ஸ்பீச். நற்செய்கை, ரைட் கண்டக்ட், அதாவது நல்ல செயல். நல் வாழ்க்கை, ரைட் லைவ்லிஹுட். நன்முயற்சி, ரைட் எஃபர்ட். நற்கடைப்பிடி, ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். நற்தியானம், ரைட் மெடிடேஷன். இந்த 8 முறைகளை பின்பற்றினாலே போதும், இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட்டு விடலாம் என்று அவர் அந்த வழிமுறைகளை கூறுகின்றார். அம்பேத்கருக்கு முன்னோடியாக தமிழ்நாட்டில் தலித் மக்களிடையே பௌத்த சமய எழுச்சியை ஏற்படுத்தியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் பறையர்களை எப்பெயரில் சிறப்பித்தார்? பூர்வகுடி பௌத்தர்கள் என்று சிறப்பித்தார். அசோகர் பௌத்த சமயத்தை தழுவிய மாமன்னர் என்று கூறுகின்ற கல்வெட்டு எது? பாப்ரு பைரட் பாறை கல்வெட்டு. பாப்ரு பைரட் ராக் எடிக்ட். சரிங்களா? பாப்ரு பைரட் பாறை கல்வெட்டு கூறுகின்ற அசோகர் பற்றிய வேறு தகவல் என்ன? அசோகர் பௌத்த சமயத்தை நம்பினார். அதனுடைய கொள்கைகள் புத்தம், தம்மம், சங்கம் ஆகியவற்றையும் நம்பினார் என்று அது கூறுகின்றது. தேவனாம் பிரியா என்றும் பிரியதாசி என்றும் அடைமொழியுடன் அசோகர் பெயர் பொறித்த கல்வெட்டுக்கள் யாவை? பெரும்பாறை கல்வெட்டுக்கள், பெருந்தூண் கல்வெட்டுக்கள். பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 கல்வெட்டுகள் இருக்கின்றனப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று போனோம்னா ஊர் பெயர் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பரவி அப்படியே ஒரு பெரிய பரப்பளவுல இருக்கும். அது என்னங்கிறது நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா மிக முக்கியமான பகுதி இது. அசோகர் அப்படின்னாலே கல்வெட்டு தான். நம்ம தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அசோகர் தான் நம்ம சான்றா சொல்லுவோம். அவர் தான் முதல்ல மக்களுக்கு தகவலை தெரிவித்தார். எதன் மூலம்? கல்வெட்டுகளின் மூலம். அந்த கல்வெட்டுக்கு மூலம் என்ன சொன்னார் அவரு? தன்னுடைய ஆட்சி முறைகள் பற்றி தினமும் அதனை அவர் எழுதி கொண்டு வர செய்தார் அப்படின்ட்டு. அவர் சொல்லுவாரு, இந்த பாரு நான் அந்த புறத்துல இருந்தாலும் சரி, தூங்கி கொண்டு இருந்தாலும் சரி, சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் சரி, உடற்பயிற்சி கூடத்துல இருந்தாலும் சரி, எந்த தகவலா இருந்தாலும் அரசியல் தொடர்பான கருத்துக்கள் அந்த என்ன தகவலோ அதை என்கிட்ட உடனே சொல்லணும். அதே மாதிரி மக்கள் தம் மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களையும் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடம் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் அவர் கல்வெட்டுகள்ல செய்திகளாக பொறித்தார்ப்பா. சரிங்களா? எனவே மிக முக்கியமானது கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அசோகர் தான். சரிங்களா? அது குறித்த பதிவு அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். சரிங்களா? அசோகரின் கல்வெட்டுகள் எம்மொழிகளில் பொறிக்கப்பட்டன? பிராமி, கிரேக்கம், அரமேய மொழி. கிரேக்கம், அரமேய மொழியில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளின் பெயர் மற்றும் அவை காணப்படும் நாடு. காந்தார கல்வெட்டுகள். அவை ஆப்கானிஸ்தானில் காணப்படுகின்றன. புத்தர் கூறிய 3 ரத்தனங்கள் எனப்படுவன யாவை? புத்தம், தர்மம், சங்கம். புத்தம்னா அறிவுன்னு அர்த்தம். தர்மம்னாக்கும் அறம்னு அர்த்தம். சங்கம் என்றால் அமைப்பு. புத்தம் சரணம் கச்சாமி. தர்மம் சரணம் கச்சாமி. சங்கம் சரணம் கச்சாமி. இது அவங்களுடைய 3 ரத்தினங்கள். தமிழில் எழுதப்பட்ட முதல் பௌத்த சமய காப்பியம் எது? மணிமேகலை. எழுதியவர் யாரு? சீத்தலை சாத்தனார். சரிங்கப்பா. அப்போ இது வரைக்கும் பார்த்தோமானால் சமயம் சார்ந்த மாதிரி வினாத்தாள்கள் பார்த்து வருகிறோம். அதன்படி சமணம் சார்ந்த மாதிரி வினாத்தாள்கள் ஒரு 4 நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பௌத்தம் சார்ந்த முதல் வினாத்தாள் நம்ம பார்த்தோம்ப்பா.
இதனுடன் தொடர்புடைய அதே சமயம் இவர்களும் இன்னும் முக்கியமான பதவிகள் இருக்கின்றன. அவற்றினுடைய இணைப்புகளை இத்துடன் இணைக்கின்றேன். நினைத்து படியுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.